இன்னைக்கு என்ன அப்படின்னா இயற்கை என்னும் சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்கும் இல்லையா? சோ இயற்கை பரிணாமம், இயற்கை ஓவியம், இயற்கை அன்பு, தவம், களி நிறைய இருக்கு இல்லையா? சோ அந்த பெயர்கள்ல வரதெல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இயற்கை அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி தவம், அன்பு, பரிணாமம், ஓவியம் இப்படிதான் வரும். அதனால நம்ம அதை எப்படி ஷார்ட்டா வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்துக்கலாம். கன்ஃபியூஸ் ஆவீங்களா? எல்லாமே இயற்கை இயற்கைன்னு வருது மேம், எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. ஹாய் ஆனந்த். ஸோ ஆனந்த குமாரி, குட் மார்னிங்மா. குட் மார்னிங். சொல்லிங் எல்லாருமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இயற்கை தவம், இயற்கை அன்பு, இயற்கை பரிணாமம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும் கண்டிப்பா. அதனால எப்படி ஷார்ட்டா வச்சுக்கலாம்னு பார்க்கலாம். இயற்கை தவம் அப்படின்னா சீவக சிந்தாமணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சீவக சிந்தாமணி அப்படின்றது ஒரு பெண் அப்படின்றவங்களுடைய பேர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ தவம் இருந்து சிந்தாமணி பெற்றாள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ என்னமோ லைவ் கிளாஸஸ் எக்கனாமிக் கிளாஸ் இல்லையா மேம் சொல்லுங்க. ஸோ எக்கனாமிக் இல்லமா, அதுக்கு பதிலாக தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த டைமிங்ல போயிட்டு இருக்கு. ஓகேவா? எஸ்டர்டேவே லைவ் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து விடுவேன், ஆனால் இன்று எந்த லைவ் காட்டல, ஆனால் 10 o'clock ஆஃப்டர் எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். தவம் சிவக சிந்தாமணி அப்படின்னு இருக்கீங்க. ஓகேமா. ஸோ ஓகே மேம், ஓகேமா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுக்கு பதிலாக தான் போயிட்டு இருக்கு 2:30க்கு. ஸோ கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னிலிருந்து 4 o'clock உங்களுக்கு ஆப்டிடியூட் சைக்காலஜி எல்லாமே வரும். ஸோ TNUSRB பிசிக்கான சைக்காலஜி உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? டெட் சைக்காலஜி அப்படின்றது நம்மளுக்கு வேற. ஸோ அது வந்து சைல்ட் டெவலப்மெண்ட் அந்த பொசிஷன்ல இருக்கும், அந்த ப்ரொசீஜர்ல. இது வந்து நமக்கு வந்து TNUSRB அப்படின்னும் பிசி. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிடியூட், ரீசனிங், மென்டல் எபிலிட்டிஸ், நம்பர், நியூமெரிக்கல்ஸ், பெர்சன்டேஜ் நிறைய இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சிலபஸ்ன்றது ஷார்ட்டா ஒரு 5 டாபிக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள நிறைய நமக்கு டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவுட் ஆஃப் த போர்டு அப்படின்னு சொல்ல மாதிரி சிலபஸை தாண்டியும் நமக்கு டிஎன்பிஎஸ்சியினுடைய சிலபஸ்ல எப்படி எல்லாம் இருக்கும் ஆப்டிடியூட், ரீசனிங்ன்றது. ஸோ அந்த மாதிரியான மேக்ஸும் இதுல கண்டிப்பா கேட்பாங்க. அதனால அந்த கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம டெட்டுக்கான நிறைய மேக்ஸஸ்லாம் நம்ம எடுத்திருக்கோம் நம்மளோட டெக்ஸர் அகாடமில. நிறைய ரீச் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரியே ஸோ டிஃபென்ஸ் சேனலுமே நான் எடுக்க போறேன். ஸோ 4 o'clock உங்களுக்கு ஈவினிங். கண்டிப்பா அதுக்குமே நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கீப் சப்போர்ட்டிங். அப்ப இயற்கை தவம் அப்படின்னா தவம் இருந்து சிந்தாமணி பெற்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயற்கை அன்பு அப்படின்னா பெரிய புராணம். சோ அன்பு அப்படின்றதுதான் இந்த உலகத்திலேயே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால நீங்க அன்பு அப்படின்னா பெரிய அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதா இருக்கு மேம், எனக்கு இன்னும் ஈஸியா வேணும் அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பெரிய புராணம் அப்படின்னா அந்த காலத்துல புராண கதைகள்ல, காதல் கதைகள்ல எல்லாமே அன்பு நிறைந்ததா தான் இருக்கும் அப்படின்னு நிறைய கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்ப புராண கதைகள்ல அன்பு அப்படின்றது நிறைந்திருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? சோ நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவாமா? சோ இப்போ உங்களுக்கு 2 ஷார்ட்கட்ஸ் கிடைச்சிச்சு. அன்புனா அன்புதான் பெரிது, புராண கதைகள்ல அன்பை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அப்ப புராண கதை அன்பு அப்படின்னு தவம் இருந்து சிந்தாமணி, அன்புனா பெரிய அண்ட் அன்பு புராண கதைகள்ல கேட்டிருப்போம் அப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயற்கை பரிணாமம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. சோ இயற்கை பரிணாமம் அப்படின்னா பரிணாமம் கம்ப ராமாயணம் அப்படியே தலைகீழ நாமம் மாயனம், ராமாயணம் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயற்கை ஓவியம் 10 பாட்டு, 10 ஓவியங்கள் இன்னைக்கு டீச்சர் வரைஞ்சிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 10 அப்படின்றது நம்பர். சோ அப்ப 10 ஓவியங்கள் வரைந்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வரைந்துட்டு வரலன்னா கண்டிப்பா பாட்டு வாங்குவா. சோ பாட்டு அப்படின்றது மீன்ஸ் திட்டு வாங்குவ அப்படின்ற மாதிரி. அப்ப இயற்கை ஓவியம்னா 10 பாட்டு. நெக்ஸ்ட் இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னா திருக்குறளை பற்றி. சோ நம் வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையுமே இயற்கையான முறையில் திருக்குறள்ல திருவள்ளுவர் என்பவர் அற்புதமான 2 அடி தொடர்கள் மூலமாக நம் வாழ்க்கையை ஃபுல்லா அதுல வந்து கனெக்ட் பண்ணியிருக்காரு. அப்ப வாழ்வில்லம் நம்மளுடைய வாழ்க்கை, அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்னது? திருக்குறள். அந்த 2 அடி ஒரு தொடர் இருக்கணும். சோ இயற்கை இன்பக்களம் அப்படின்னா கலித்தொகை. சோ இன்பக்களம் கலித்தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயற்கை இறையருள் அப்படின்னா தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி. இறையருள் அப்படின்னும் போது தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. என்னது? களம் களி சொல்லியிருக்கீங்க. வெரி குட்மா. ஓகே. சோ இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னும் போது சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் குறவஞ்சி அப்படின்றதனுடைய பெயர்கள். சோ குறவஞ்சி வகைகள் அப்படின்றத கூட சொல்லலாம். ஓகேவா? சோ திருக்குற்றால குறவஞ்சி, வண்ண குறவஞ்சி, கூட்டுறவு குறவஞ்சி, தமிழரசி அண்ட் பெத்தலேகம், சரபேந்திர பூபால குறவஞ்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்ப திருக்குற்றால குறவஞ்சி அப்படின்னா நமக்கு தெரியும் திரிகூட ராசப்ப கவிராயர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? திருக்குற்றால குறவஞ்சினா திருக்கூட ராசப்ப கவிராயர் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் வண்ண குறவஞ்சி அப்படின்னா விஸ்வநாத
சாஸ்திரி. ஸோ வண்ண குறவஞ்சி அப்படின்னா என்ன? விஸ்வநாத சாஸ்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பல வண்ணங்கள் அப்படின்னும் போது ஸோ இத்தனை வண்ணம் இருக்கு. ஸோ நம்ம நிறைய கேரக்டர் போட்டோ வேஷம் வேடம் போட்டோம்னா என்ன? விஸ்வரூபமா இருக்கு அப்படின்னு. அப்ப நிறைய கலர் வண்ணங்கள் அப்படின்னா விஸ்வரூபம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய கலர்ஸ் அப்படின்னா விஸ்வநாத அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி இல்லைன்னா சாஸ்திரி சாஸ். சாஸ் அப்படின்றது கலர்ஃபுல்லா தானே இருக்கும். ஸோ அப்ப நீங்க அதை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகேவாமா? ஸோ கிளியரா? சுமிதா. ஸோ குட் மார்னிங்மா. குட் மார்னிங். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கூட்டுறவு குறவஞ்சி தஞ்சை வாணன். தஞ்சை வாணன். ஸோ கூட்டுறவு அப்படின்னும் போது அது ஒரு அக்ரிகல்ச்சரல் சம்பந்தப்பட்ட ஒரு பேங்க் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப தஞ்சை அப்படின்றத நஞ்சை நிலங்கள் சொல்லுவாங்களே. ஸோ அது நஞ்சை நிலம் புஞ்சை நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க அது கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தஞ்சை அப்படின்னும் போது என்ன சொல்லுவாங்க? ஒருத்தவங்க கிட்ட போய் தஞ்சம் அடையிறோம் அப்படின்வாங்க. ஸோ வேற வழி இல்லாம உங்ககிட்ட நான் தஞ்சம் வந்தேன் அப்படின்ற மாதிரி தமிழ் வார்த்தையில யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப தஞ்சை அப்படின்றத தஞ்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டுறவு அப்படின்னும் போது என்னது? ஸோ கூடி வாழ்வது கூட்டு உறவு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப தஞ்சம் இந்த ஒரு கூட்டுல தஞ்சம் அடைகிறாங்க அப்படின்றப்ப கூட்டுறவு குறவஞ்சினா தஞ்சை வாணன். தமிழரசி குறவஞ்சினா வராத நஞ்சை அப்ப பிள்ளை. ஸோ தமிழரசி அப்படின்னா வராத நஞ்சை அப்ப பிள்ளை. தமிழ் மொழி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தமிழரசிக்கு பதிலாக தமிழ் மொழி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் மொழி வராத பிள்ளையே கிடையாது. ஸோ தமிழ் அப்படின்றது நாவில் உச்சரிக்காத பிள்ளைகளே கிடையாது. அப்ப தமிழரசி குறவஞ்சினா வராத நஞ்சையப்ப பிள்ளை அப்படின்னு வச்சுக்கோங்க. வெத்தலேகம் குறவஞ்சி அப்படின்னா வேதநாயக சாஸ்திரி. ஸோ வெத்தலேகம் அப்படின்னா என்ன? வண்ண குறவஞ்சினா என்ன சொல்லியிருக்கேன்? விஸ்வநாதம். ஸோ வண்ணங்கள் பல விஸ்வநாத அப்படின்னு சொல்லியிருக்கேன். வெத்தலேக குறவஞ்சி அப்படின்னா வேதநாயக சாஸ்திரி. வெத்தலேக அப்படின்னா என்ன? வேத நாயக சாஸ்திரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேவா? சோ நெக்ஸ்ட் சரபேந்திர பூபால குறவஞ்சி. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன? சரபேந்திர பூபால குறவஞ்சி. சோ கொட்டையூர் சிவகொழுந்து தேசிகர். சோ நமக்கு வந்து சரபேந்திர அப்படின்ற பேர் கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் பூபால குறவஞ்சி அப்படின்னும் போது பூபாலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சிவகொழுந்து. சோ பூபாலங்கள் அப்படின்னும் போது கடவுளுக்காக சொல்லக்கூடிய பேர். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? சிவகொழுந்து தேசிகர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? சோ இங்க வந்து ஒரு மிஸ்டேக். சோ வராத அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ வரத. ஓகேவாமா? தேங்க்யூ. சோ வரத நஞ்சையப்ப பிள்ளை அப்படின்னும் போது சோ தமிழ் மொழி பேச வராதவர்களே கிடையாது அப்படின்னு நீங்க கனெக்ட் பண்ணுங்க. ஓகேவா?